டெய்லி யோகா ரொட்டீன். வெல்கம் டு பிரணவ யோகா. இதில் முதலாக பண்ணக்கூடிய ஆசனம் பர்வதாசனம், மவுண்டன் போஸ். 2 கால்களையும் உங்களோட கீழே வச்சு நல்லா உங்களோட ஹிப்பை ரைஸ் பண்ணி முழங்கால்களை நேராக வச்சு ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அப்படியே ரைட் லெக்கை ரைஸ் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங், லெஃப்ட் லெக்கை ரைஸ் பண்ணி 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். இதில் அப்பர் பாடியை முடிஞ்ச அளவுக்கு நல்லா உள்பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பதகோணாசனா, பதங்காசனா, பட்டர்ஃப்ளை. 2 கால்களையும் சேர்த்து கைகளை வச்சு கோர்த்து பிடிச்சி நல்லா உங்களோட ஹீல்ஸை உள்ளே தள்ளி வச்சு அப்பர் பாடி இல்லாமல் லோயர் பாடியை மட்டும் நல்லா மேலே கீழே அசைச்சு கொடுக்கலாம். இந்த 2 கால்களும் ஒரே ஸ்டேஜில் போயிட்டு வரணும். நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இதை ஒரு 1 மினிட் வரைக்கும் பண்ணினதுக்கப்புறமா அப்படியே நல்லா உங்களோட தலையை பின்னாடி அப்பர் பேக்கையும் நல்லா வளைச்சி பேக் பெண்டிங், அதிலிருந்து அப்படியே உங்களோட எல்போஸை வெளியே கொண்டு வந்து முடிஞ்சளவு உங்களோட நெற்றி உங்களோட டோஸை டச் பண்ண ட்ரை பண்ணலாம். நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இப்போ உங்களோட 2 உள்ளங்கைகளையும் வச்சு உங்களோட முழங்கால்களை அழுத்தி நல்லா தலையை தூக்கி மேலே பார்க்கும்போது உங்களோட ஹிப் ஜாயின்ஸில் நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம அதே ஹிப் ஃப்ளெக்சிபிளுக்கு பண்ணக்கூடிய சிசுபால் ஆசனம், குழந்தைய தாளாட்டுற மாதிரி ஆசனம். முதல்ல உங்களோட வலது காலை எடுத்து நல்லா உங்களோட 2 கைகளையும் சேர்த்து நல்லா அணைச்சி பிடிச்சி உங்களோட சைட் டு சைட் நம்ம இதை நல்லா மூவ் பண்ணி கொடுக்கணும். காலை வேணுன்னா மடித்து வச்சுக்கலாம், இல்லைனா நீட்டி கூட வச்சுக்கலாம். ப்ரீத் இன், நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் இருக்கட்டும். ரொம்ப உடம்பு ஃபுல்லாக திருப்பாமல் காலை மட்டும் நல்லா அசைச்சு கொடுங்க. ரைட் லெக் ஒரு 30 செகண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா லெஃப்ட் லெக்குக்கு ஒரு 30 செகண்ட்ஸ். இது உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸாருக்கு ஒரு நல்ல ஒரு ஆசனமாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட முதுகு நேராக இருக்கணும். முதுகை கூன் போட்டு உட்காந்து இந்த ஆசனங்கள் இல்லை எந்த ஆசனமும் நம்ம பண்ணக்கூடாது. அடுத்ததாக பண்ணக்கூடியது உஷ்டாசனம், கேமல் போஸ். நீல் டவுன் பண்ணிக்கங்க. உங்கள் ஷோல்டருக்கு நேராக உங்களோட 2 முழங்கால்களும் இருக்கட்டும். கைகள் 2மே காதோடு ஒட்டி மேலே தூக்கி ஃபஸ்ட்டு உங்களோட வலது கையை வச்சு வலது காலை ஹீல்ஸை பிடிக்கலாம். டோஸ் 2 காலோடதும் ஃப்ளாட்டாக இருக்கணும். ஹிப் முன்னாடி தள்ளி இருக்கணும். தலை பின்பக்கமாக இருக்கணும். நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இப்போ இடது கையை வச்சு இடது காலை டச் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். இப்போது உங்களோட ஆப்போசிட்டாக வலது கை வச்சு இடது காலை கேட்ச் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங், இடது கையை வச்சு வலது காலை கேட்ச் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். இந்த மாதிரி உங்களால் போய் கேட்ச் பண்ண முடியல, பாடி ஃபுல்லாக பின்னாடி போகுது அப்படின்னா நீங்கள் அப்படியே உங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ ஆஃப் போஸில் ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ 2 கைகளையும் நல்லா ரொட்டேட் பண்ணி பின்னாடி கொண்டு போய் வலது கையை வலது காலும் இடது கையை இடது காலும் கேட்ச் பண்ணி அப்படியே ஒரு 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி இருக்கலாம். இது முடிச்சதுமே சைல்ட் போஸில் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது அர்த்த சலபாசனம். முதல்ல குப்புறப்படுத்துக்கணும். உங்களோட சின் தரையில் வச்சு 2 கால்களையும் ஃப்ளாட்டாக வச்சு கைகளை நல்லா வானம் பார்த்த மாதிரி வச்சு ரைட் லெக்கை மட்டும் முட்டியை மடக்காமல் நல்லா மேலே தூக்குங்க. ஆப்போசிட் கால் சப்போர்ட் வேண்டாம். 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் லெக்கையும் ரைஸ் பண்ணி 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட். நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இந்த இதில் நீங்கள் இதோட வேரியேஷனாக உங்களோட வலது காலை தூக்கி இடது காலை வச்சு நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களோட நீயை ஸ்ட்ரெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். இது ஒரு வேரியேஷன் தான். இதையும் நீங்கள் ஈச் சைடு ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணலாம். ப்ரீத் இன், நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட்டாக இருக்கட்டும். முடிஞ்சளவு முட்டியை மடக்காமல் இந்த பொசிஷனை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜானூர் சிரசாசனம். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருங்க. உங்களோட வலது காலை முதல்ல 45 டிகிரி நீட்டிக்கலாம். இடது காலை பெண்ட் பண்ணிக்கங்க. ஹீல்ஸ் ஆனால் தைஸ் கடையை சப்போர்ட் பண்ணக்கூடாது. உங்களோட 2 கைகளையும் நல்லா தூக்கி முதுகை நல்லா நீட்டி அப் அண்ட் டவுன் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். 10th கவுண்ட்டில் உங்களால் எங்கே முடியுதோ அங்கே கேட்ச் பண்ணி தலையை மேலே தூக்கி நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட்டில் ஒரு 10 கவுண்ட் ஹோல்டிங். தலையை உள்ளே கொண்டு வந்து முடிஞ்சளவு உங்களோட நெத்தி முழங்கால் தொடலாம். 2 முட்டியும் ரைஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட 2 கைகளையுமே ஆப்போசிட் சைடு வச்சு ஆப்போசிட்லேயும் முடிஞ்சளவு உங்களோட எல்போ பெண்ட் பண்ணி நெற்றி வந்து தரையை தொட முயற்சி பண்ணலாம். இப்போ உங்கள் இடது காலை 45 டிகிரி தூக்கி வலது காலை நீட்டி முதுகை நேராக நல்லா நீட்டி அப் அண்ட் டவுன் 10 கவுண்ட்ஸ். 10th கவுண்ட்டில் உங்களோட ஹீல், நீ, ஆங்கிள் எங்கே முடியுதோ அங்கே கேட்ச் பண்ணி தலையை மேலே பார்த்து 10 கவுண்ட், அப்படியே தலையை உள்ளே வச்சு 10 கவுண்ட். நார்மல் ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இதில் உங்களோட 2 முட்டியும் ரைஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ அப்படியே உங்களோட கைகள் 2யும் ஆப்போசிட் சைடில் வச்சு நெற்றி போய் தரையை தொட முயற்சி பண்ணலாம். ரிலாக்ஸ்.
இப்போ மறுபடியும் குப்புறப்படுத்திக்கலாம். உங்களோட 2 கைகளையும் சைடில் வச்சுட்டு உங்களோட தம் ஃபிங்கரை நல்லா உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி ஆதி முத்ரா வச்சு ஒரு முஷ்டி பண்ணி உங்களோட தைஸும் ஹிப்பும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வச்சு உங்களோட 2 கால்களையும் முட்டியை மடக்காமல் அப்படியே மேலே ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். சின் தரையில் தான் இருக்கணும், சின் ரைஸ் பண்ணக்கூடாது. நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இதில் நீங்கள் ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து அப்படியே ரிலீஸ் ஆகி நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத். இப்போ அப்படியே உங்களோட மவுண்டன் போஸ் அப்படியே உங்களோட வலது காலை பெண்ட் பண்ணி 2 கைக்கும் நடுவில் கொண்டு வந்து வைக்கலாம். ஏகபாத ராஜகபோட்டாசனா. இடது கால் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி இருக்கணும், முட்டி மடங்கக்கூடாது. இப்போ நல்லா உங்களோட கை சப்போர்ட் பண்ணி பேக் பெண்ட் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். அப்படியே உங்களோட 2 கைகளையும் முன்னாடி நீட்டி அப்பர் பாடி அப்படியே முன்னாடி படுக்க வச்சு ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். உங்களால் முடிஞ்சால் 2 கைகளையும் வணக்கம் பொசிஷன் வச்சு நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ எகெயின் அதே பர்வதாசனா மவுண்டன் போஸ் போய் இடது காலை தூக்கி ஃபோல்ட் பண்ணி கொண்டு வந்து உங்களோட 2 கைகளுக்கும் நடுவில் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஹிப் மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். பின்னாடி இருக்கக்கூடிய பேக் தை மசில்ஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். பின்னாடி வச்சு ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங், முன்னாடி படுத்து ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங், 2 கைகளையும் சேர்த்து வணக்கம் பொசிஷன் வச்சு ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்டிங். இது முடித்ததுக்கப்புறமா அப்படியே மவுண்டன் போஸ் அதிலிருந்து ஒரு சைல்ட் போஸ் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்டிசஸை கண்டினியூவாக பண்ணி உங்களுக்கு ஏதாவது இதில் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிரணவ யோகாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.